ஓகே, டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ். இப்போ கிளாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட் ஃபார் க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ளூ பிரிண்ட்னால் என்னென்னா, இப்போது வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காங்கன்னா, ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை வீடோ கட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி வந்து அந்த வீடு வந்து இருக்கணும், எங்கெங்கே என்னென்ன ஃபீச்சர் இருக்கணும் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. அதாவது ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து மெமரி அலோகேட்டட் வந்து பண்ணிக்காது அப்படின்றாங்க. அண்ட் தென் கலெக்ஷன்ஸ் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தது தான் என்னது கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கார் இருக்குது. இப்போ கிளாஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா டேட்டா ஆர் அட்ரிபியூட் சொல்லுவோம். இன்னொன்று வந்து மெத்தட்ஸ் ஆர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து டேட்டா ஆர் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கார் இருக்குது, கார் தான் கிளாஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸோட டேட்டா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட அந்த காரோட கலர், அது என்ன பிராண்டு, அது வந்து எந்த இயர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது, இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மெத்தட்ஸ் ஆர் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா, அது வந்து இப்போது கார் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ட்ரைவ் பண்ணுவோம். அண்ட் தென் பிரேக், சம்டைம்ஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சினா பிரேக் கொடுப்போம், இல்லை நிற்கணுன்னா பிரேக் கொடுப்போம். அண்ட் தென் ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ணுவோம், டேர்ன் பண்ணுவோம். இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஆர் பிஹேவியர். அதாவது பிஹேவியர்னால் என்னென்னு சொல்லுவோம், அது செய்கிறது, அதுதான் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட்ஸ்னால் சேம் ஆஸ். இப்போ டேட்டா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா டேட்டானா அது எப்படி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. ஓகே, இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஒரு கிளாஸில் இது வந்து கலர், அப்புறம் வந்து இது வந்து பிராண்டு, இயர் அப்படின்னு சொல்லிட்டோம். அது வந்து என்ன கலர், என்ன பிராண்டு, எந்த இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது தான் என்னது ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ரியல் டைம் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் இது வந்து மெமரி வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது மெமரி வந்து அலோகேட் பண்ணிடும். ஓகே, அண்ட் தென் ஸ்டோர் ஸ்பெசிஃபிக் டேட்டா அண்ட் மேனிப்புலேட்ஸ் இட்ஸ் யூஸிங் கிளாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து மேனிப்புலேட் பண்ணுறோம், தென் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து கிளாஸில் கார் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஆப்ஜெக்டில் வந்து அதே சேம் அஸ் கார் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து கிளாஸில் காரில் அதாவது கலர், பிராண்ட், இயர், ஆக்சிலரேட்டர், பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுவே இந்த ஆப்ஜெக்டில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், ரெட்டு, ரெனால்டு 2025. இப்போ வந்து கலர் என்னது, ரெட் கலர். ஆப்ஜெக்ட்ஸில் ரெட்டு, அது என்ன ரியல் டைமில் என்ன கலரில் இருக்கோ அதுதான் ஆப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணோம். இது வந்து ப்ளூ பிரிண்ட். கலர் இப்படி இருக்கும், பிராண்ட் இப்படி, பிராண்ட்னால் பிராண்ட் இருக்கும் அந்த காரில், இயர் இருக்கும் அப்படின்னு ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொல்கிறது வந்து கிளாஸ். அதுவே அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரியல் ரியலில் நம்ம கண்ணில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அதை மென்ஷன் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட்ஸ். அதுதான் வந்து இப்போது காரில் வந்து என்ன இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. அது வந்து அந்த கார் வந்து என்ன கார், ரெனால்டு கார். அண்ட் தென் அது வந்து எந்த இயர் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2025 அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே.